ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா கைமணம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கருவேப்பிலை மிளகு குழம்பு. இது கருவேப்பிலை ரொம்ப ஹெல்த்தியானது, மிளகு மருத்துவ குணம் உள்ளது, கருவேப்பிலை ஹேருக்கெல்லாம் நல்லது. சாப்பிடாத பசங்க கூட இதைமாரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் வானல் வச்சு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ட்ரை ரோஸ்ட்டாக அப்படியே வறுத்துக்கலாம். பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கொத்தமல்லி, வர கொத்தமல்லி போட்டு நல்லா பொரியட்டுன்னு 5 வரமிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு கிண்டிலாம் பொரிய விட்டு நம்ம இப்போ அதே மிக்ஸி ஜாரில் போட்டு ஆற விட்டுக்கலாம். அதே வானலில் இப்போ நம்ம 2 கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் கிண்டி விட்டுட்டே இருங்க. நமக்கு அந்த ஈரத்தன்மைலாம் போய் நல்லா ஸ்கிரிப்பியாக நல்லா கலகலன்னு வரும். அப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வறுத்து வச்ச மசாலாவை இப்போ நம்ம மிக்சியில் குறைன்னு அரைச்சிக்கலாம். குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம கருவேப்பிலையும் ஆறிடும், அதை போட்டு அதையும் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டு அடுப்பில் வானல் வச்சு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 10 சின்ன வெங்காயம், 6 பல் பூண்டு போட்டு நல்லா கிண்டிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் பொன்னிறமாக ஆனதும் ஆற விட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற மசாலா கூட போட்டு நம்ம தண்ணி விட்டு நைஸாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நமக்கு இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எப்படி குழம்பு வைக்கிறது பார்க்கலாம். கடாயை வச்சு ஒரு 6 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுந்து, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டு பொரியட்டுன்னு இப்போ நம்ம 20 சின்ன வெங்காயம், ஒரு கட்டி பூண்டு போட்டு நல்லா கிண்டிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கிண்டி பொன்னிறமானதும் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளி ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம், அதை இப்போ சேர்த்துக்கலாம். அது கூட சேர்த்துட்டு 2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கிட்டுன்னு கிண்டி விட்டு இப்போ நம்ம அரைச்சி மசாலாவை போட்டு கிண்டி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா 1 டம்ளர் விட்டு கிண்டி விட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கிண்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் வெல்லம் போட்டு கிண்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதித்ததும் நமக்கு இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. கருவேப்பிலை மிளகு குழம்பு இப்போ ரெடி. நமக்கு இது கருவேப்பிலை பிடிக்காதவங்க கூட இது சாப்பிடுவாங்க. கருவேப்பிலை டேஸ்ட்டே தெரியாது. இதுமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் பாய்.